இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னா நம்ம உடனே கூகுளுக்கு போகிறோம். ஆனால் 90s காலகட்டத்தில் கூகுள்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இந்த கூகுளில் கண்டுபிடிச்சவங்களுக்கு நிறைய பேர் செல்யூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட குட்டி கதை தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாரி பேஜ் யூஎஸ்ல பிறகுறாரு, சர்கே பிரின் ரஷ்யாவில் பிறகுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்ந்ததுதான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. இவங்க ரெண்டு பேருமே காலேஜோட ஆரம்ப காலகட்டத்துல நிறைய சண்டை போட்டுப்பாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நட்பா மாதிரி நல்லா பேச ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க காலேஜ் ஃபைனல் இயர் அப்போ இவங்களோட ப்ராஜெக்ட சேர்ந்து பண்ற அளவுக்கு இவங்களோட நட்பு நல்ல ஸ்ட்ராங்கா மாறுது. அப்போதான் www சொல்ற வேர்ல்டு வைட் வெப் இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆயிட்டு இருந்தது. அப்போ இருந்த பெரிய கம்பெனி யாஹூன்னு சொல்ற இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணும்போது கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். சோ இந்த ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி இவங்க ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வெப்சைட்டுக்கு முதல்ல பேக்ரப்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. 1998 அப்போ பேக்ரப்னு சொல்ற இந்த ப்ராஜெக்ட இவங்க கூகுள்னு மாத்தி இவங்க ஒரு கேரேஜ்ல தான் இவங்களோட கூகுள் சொல்ற இந்த கம்பெனியவே ஸ்டார்ட் பண்றாங்க. கூகுள்னு சொல்ற இந்த விஷயம் மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம உலக அளவுக்கு ரீச் ஆகுது. 2004 அப்போ கூகுள் எங்கேயோ போயிடுது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பசங்க மட்டும் இந்த உலகத்துல யங்கஸ்ட் ரிச் மேன் பேரையே வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.